வெல்கம் டு யுவாtamiltech சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெசிஸ்டன்ஸ். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். போன வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் வந்து ஆர், அதோட சிம்பிள் வந்து இப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ பாயிண்ட் ஏ இருக்கு, பாயிண்ட் பி இருக்கு, 50 சார்ஜஸ் இருக்கு, 30 சார்ஜஸ் இருக்கு. இது வந்து ஹை பொட்டன்ஷியல், இது வந்து லோ பொட்டன்ஷியல். இப்போ வந்து நமக்கு கரண்ட் வேணும். ஸோ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். எதால கனெக்ட் பண்ணுறோம்? ஒரு மெட்டீரியலால் கனெக்ட் பண்ணுறோம். அது என்ன மெட்டீரியல் தானே இருக்கலாம். காப்பர் வயராக இருக்கலாம், அலுமினியமாக இருக்கலாம், அயனாக இருக்கலாம், அப்புறம் மைக்காவாக இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இது ரெண்டும் அந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுறது வந்து நம்ம வந்து மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ ஏலேருந்து பிக்கு எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது இந்த மெட்டீரியல் வழியா. மெட்டீரியலுக்குள்ள வந்து ஆட்டம்ஸ், நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் வந்து மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ்குள்ளேயும், அதாவது அந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ளேயும் வந்து எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது வந்து காப்பர் மெட்டீரியல் இருக்கு. அதுக்குள்ள வந்து நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு. பாயிண்ட் ஏ இருக்கு, பாயிண்ட் பி இருக்கு. அதே 50 சார்ஜஸ் தான், அதே 30 சார்ஜஸ் தான். இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஆட்டம்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ளேயுமே எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஏலேருந்து பிக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகுது. அந்த பாஸ் ஆகுற எலக்ட்ரான்ஸை வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒப்போஸ் பண்ணும். ஏன்னா இங்க இருந்து பாஸ் ஆகுற எதுவுமே நெகட்டிவ் தான், அங்க இருக்கிறது வந்து நெகட்டிவ் தான். ஆனா இந்த மெட்டீரியல் வந்து நாம கிரியேட் பண்ணல. அந்த கரண்ட்டை வந்து நாம கனெக்ட் பண்ணோம். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸும் நாம கொடுத்தது தான். ஆனா இந்த மெட்டீரியல் வந்து நாம கொடுக்கல, அதே வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த மெட்டீரியல் தான் அந்த போகிற எலக்ட்ரான்ஸை வந்து ஒப்போஸ் பண்ணுது. ப்ராப்பர்ட்டி வந்து இங்க வேற வேற. இந்த ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலை பொறுத்து தான் மாறும். அந்த வோல்டேஜோ கரண்ட்டோ பத்தி இல்லை. இப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருந்தா கரண்ட் வந்து லோவா இருக்கும். அதுவே ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருந்தா கரண்ட் வந்து ஹையா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குச்சா? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையா இருந்தா கரண்ட் வந்து லோவா கிடைக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவா இருந்தா கரண்ட் வந்து ஹையா கிடைக்கும். இது வந்து மெட்டீரியல் பொறுத்து தான் மாறும். இது வந்து நம்ம கிரியேட் பண்ணல. அந்த வோல்டேஜும் கரண்ட் வேணா நம்ம கொடுத்துருப்போம். ஆனா இந்த மெட்டீரியல் வந்து அதுவே கிரியேட் ஆகிக்கிறது தான். வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து நாம கொடுக்கறது. இப்போ ஏல வந்து 50 சார்ஜஸ் இருக்கு, பில வந்து 30 சார்ஜஸ் இருக்கு. இதோட டிஃபரன்ஸ் வந்து 20 வோல்ட். ஸோ இந்த வோல்டேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்றது தான். ஆனால் அந்த மெட்டீரியல் மட்டும்தான் அதுவே கிரியேட் ஆகிருக்கும். ஒப்போசிங் ப்ராப்பர்ட்டி வந்து லோவா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே ஒப்போசிங் ப்ராப்பர்ட்டி வந்து ஹையா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒப்போசிங் ப்ராப்பர்ட்டி, அதை அப்போஸ் பண்ற அந்த தடுக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக கிடைக்கும். தடுக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமாக இருந்தால் நமக்கு வந்து கரண்ட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல் தான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். காப்பர் மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். இந்த காப்பர்ல வந்து அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா அது கம்மியா தான் தடுக்கும், கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். இப்போ வந்து அயன், இந்த அயன்ல இந்த காப்பரை விட கம்மியா தான் வந்து எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகும். ஸோ கம்மியா தான் தடுக்கும், ஆனா கரண்ட் வந்து அதிகமா கிடைக்கும். மைக்கா பார்க்கலாம். இந்த மைக்கால வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அதே மாதிரி ஒப்போசிங் ப்ராப்பர்ட்டி வந்து அதிகமா இருக்கும். ஸோ வந்து நமக்கு கரண்டே கிடைக்காது. ஸோ இந்த ஒப்போசிங் ப்ராப்பர்ட்டி வந்து மெட்டீரியல் பொறுத்து தான் இருக்கு. அதே வோல்டேஜ் தான் இருக்கும், அதே கரண்ட் தான் இருக்கும். ஆனா அந்த மெட்டீரியலை பொறுத்து கரண்ட் வந்து நமக்கு மாறும். ஒப்போசிங் property of material of the movement of charge. இதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ opposing property of the material of the movement of charge. அந்த சார்ஜ் அந்த எலக்ட்ரான்ஸ் பாஸ் ஆகிறது வந்து இந்த மெட்டீரியல் தான் தடுக்குது. அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு தெரியும் அது வந்து மெட்டீரியல், அந்த மெட்டீரியலுக்குள்ளே வந்து ஆட்டம்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆட்டம்ஸ்குள்ளேயும் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.